கேஸ் அடுப்பு வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதிகமாக பயன்படுத்தினது இந்த ஏர் அடுப்பு தான். கெரோசின் ஸ்டவ், மண்ணெண்ணெய் அடுப்பு, கிருஷ்ணாயில் அடுப்பு, இந்த மாதிரி பல பேரில் சொல்லியிருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தினது திரி அடுப்பு. அதாவது கீழே லிக்விட் இருக்கும், அதில் 4-5 திரி கிடக்கும். இந்த திரி மூலமாக நுண்துளை ஏற்றம், கேப்பிலரி ஃபங்க்ஷன் மூலமாக கீழே இருக்கக்கூடிய மண்ணெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். ஸோ அது மேலே வரும்போது அதில் நம்ம நெருப்பு வைக்கும்போது அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த மண்ணெண்ணெய் அப்படியே டேரெக்டாக எரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் திரி அடுப்பு வந்து வேலை செஞ்சுது. ஆனால் அந்த ஏர் அடுப்பு வந்ததுக்கு அப்புறமா தான் சமையல் அப்படின்றது வேகமாகவும் எளிமையாகவும் மாற ஆரம்பிச்சது. அதுக்கு முக்கியமான காரணம், நம்ம இங்கே ஊற்றக்கூடிய மண்ணெண்ணெய் இருக்குது இல்லையா, அது திரவ நிலையில் ஊற்றுறோம், லிக்விட் ஃபார்மில் ஊற்றுறோம். ஆனால் நமக்கு இங்கே அவுட்புட்டில் கிடைக்கக்கூடியது, இங்கே நெருப்பாக கிடைக்கக்கூடியது அதே லிக்விட் ஃபார்மில் அது எரியிறது கிடையாது, அது கேஸாக மாறி எரியுது. அப்படி கேஸாக மாறி எரியிறதுனால தான் நமக்கு திரி அடுப்பை கம்பேர் பண்ணும்போது இது அதை விட எஃபெக்டிவான ஒரு ஹீட் அவுட்புட்டை வந்து கொடுக்குது. அதனால தான் நமக்கு சமையல் அப்படின்றது வேகமாக நடக்க ஆரம்பிக்குது. சரி, முதல்ல நம்ம அந்த ஸ்டவ்வை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல இது வழியாக வந்து ஃபியூவலை ஊற்றிக்கலாம், அதாவது மண்ணெண்ணெயை ஊற்றிக்கலாம். மேலே இருக்கிற அட்ஜஸ்ட் பண்ணுற நாபை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டேங்க்குள்ளே ப்ரெஷரை கொடுக்கறதுக்கு நம்ம பம்ப் பண்ணலாம். இப்போ கீழே ஹோல் வழியாக நமக்கு மண்ணெண்ணெய் வெளியில் வர்றதை பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நாப் வழியாக ஃபியூவல் வந்து சொட்டு சொட்டாக விழுறதை பார்க்க முடியும். இந்த ஓட்டை அடைச்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், அதை என்ன குத்தி விடுவோம். அப்பா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஃபியூவல் தெரிக்கிறத பார்க்க முடியும். இப்போ போதுமான அளவு மண்ணெண்ணெய் வந்துட்டதுக்கப்புறமா நம்ம அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற நாபை லூஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இப்போ வெளியில் வந்து ஃபியூவலில் நம்ம பற்ற வைக்கிறோம். குபியில் இருக்கும்போது அடியிலலாம் எரியுது, வெடிச்சிருமோ? இப்போ நெருப்பு அணையிற சமயத்தில் நம்ம மறுபடியும் அந்த நாபை டைட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பம்ப் மூலமாக ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடுப்பு எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அடுப்பு இப்போ நல்லா எரியுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம அந்த நாபை லூஸ் பண்ணால் போதும், ப்ரெஷர் வெளியில் போயிடும், அடுப்பும் ஆஃப் ஆயிரும். இந்த அடுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அணுக்கள்ல இருந்து இந்த உலகம் எப்படி உருவாச்சு, பால்வழி அண்டத்தில் எந்தெந்த மாதிரியான அறிவியல் இருக்குது அப்படின்றது வரைக்கும் அணு முதல் அண்டம் வரை அப்படின்ற புத்தகத்தில் ரொம்பவே அருமையாக குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த புத்தகம் குக்கோ எஃப்எம்மில் இருக்குது. இந்த குக்கோ எஃப்எம் அப்படின்றது ஒரு பெரிய ஆடியோ புக் பிளாட்ஃபார்மு, இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இதில் நம்ம ஒரு புத்தகத்தை கேட்டு முடிக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் செலவழிக்கணும் அப்படின்றது கிடையாது. இதிலேயே அந்த டைமை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 6 மணி நேரம் ஒரு புக் இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் சுருக்கி 1 மணி நேரத்திலே கூட கேட்டு முடிக்க முடியும். அதே மாதிரி ஒரு புக்குக்கு கீழேயும் நிறைய செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய கேட்டகரியிலையும் புக் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் புது புது புத்தகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். EF50 அப்படின்ற கோடை பயன்படுத்தினீங்கன்னா இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு 50% வந்து ஆஃபர் கிடைக்கும். சரி, இப்போ இந்த ஸ்டவ் எப்படி வேலை செஞ்சுது அப்படின்றத பார்த்துருவோம். நம்ம இந்த டேங்க்குள்ளே மண்ணெண்ணெயை ஊற்றுறோம். மண்ணெண்ணெயை ஊற்றினோன்னா அது அடிப்பக்கமாக போயிடும். அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய ஹேண்டில் இருக்கு இல்லையா, இதை ப்ரெஷர் ஹேண்டில்னு சொல்லுவோம். அப்புறம் இது மூலமாக நம்ம ப்ரெஷரை வந்து உள்ளே கொடுக்குறோம். இது ஏதோ ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே சின்னதாக ஒரு நாசில் வந்து இருக்கும். ஸோ அது நம்ம ஒவ்வொரு தடவை ப்ரெஷரை கொடுக்கும் போதும் அந்த ப்ரெஷரை ஃபுல்லாக சீல்டாக அந்த டேங்க்குள்ளே வச்சுக்கும். ஸோ நம்ம அந்த ஹேண்டில் மூலமாக ப்ரெஷரை கொடுக்க இந்த டேங்க்குள்ளே வந்து ப்ரெஷர் அதிகமாகும். இந்த மாதிரி அழுத்தம் அதிகரிக்கும் போது அது நார்மல் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனால் இந்த டேங்க் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால அதால் எங்கேயும் போக முடியாது. ஆனால் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஹோல். ஸோ அப்போ அந்த ஹோல் வழியாக போகணும் அப்படின்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய டியூப் வழியாக தான் போக முடியும். ஆனால் இந்த டியூபுக்கு இடையில இந்த மண்ணெண்ணெய் வந்து இருக்குது. அப்போ இந்த ப்ரெஷர் என்ன பண்ணும், கீழே அந்த மண்ணெண்ணெயை பிடிச்சி அழுத்தும். அப்படி அழுத்தும் போது இந்த மண்ணெண்ணெய் இந்த டியூப் வழியாக வந்து மேலே இந்த ஹோல் வழியாக நமக்கு வெளியில் வருது. அதனால தான் ஆரம்பத்தில் நம்ம நெருப்பு எதுவும் கொடுக்காதப்போ ப்ரெஷர் கொடுக்கும்போது நமக்கு இந்த சின்ன துளை வழியாக மண்ணெண்ணெய் வெளியில் வந்ததை பார்த்தோம். சரி, இங்கே வர்றது பார்த்தீங்கன்னா லிக்விடாக தானே வருது. இது எப்படி கேஸாக மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு ஆரம்பத்தில் இந்த துளை வழியாக வர்றது வந்து லிக்விடாக வரும். அதுக்கப்புறமா இந்த அடுப்பு எரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா அதே துளை வழியாக நமக்கு கேஸாக மாறி வரும். அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மண்ணெண்ணெய் இந்த துளைக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே மேற்புறமாக போயிட்டு இந்த வேப்பரைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் கீழே அந்த துளை வழியாக வருது. இந்த வேப்பரைசர் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அடுப்பு ஆனில் இருக்குது, அதாவது இந்த அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ற சமயத்தில் இந்த வேப்பரைசரை சுற்றி தான் நமக்கு வந்து நெருப்பு வந்து எரியும். அப்படி எரியும் போது இந்த நடுவில் இருக்கக்கூடிய வேப்பரைசர் சூடாகும். ஸோ சூடாகும்போது அது வழியாக தான் இந்த கெரோசின் வருது அப்படின்ற சமயத்தில் இந்த மண்ணெண்ணெய் சூடாகும்போது கேஸாக மாறிடும். அப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த மண்ணெண்ணெய் வரும்போது இந்த வேப்பரைசருக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஹோலுக்கு வரும்.
இந்த ஹோலில் அந்த கேஸ் வெளியில் வருது இல்லையா, ஸோ அது மூலமாக நமக்கு இப்போ சுற்றி வந்து நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ நெருப்பு எரிய எரிய வேப்பரைசரும் சூடாக இருக்கும். வேப்பரைசர் சூடாக இருக்கும்போது நமக்கு அது வழியாக வரக்கூடிய மண்ணெண்ணெய் கேஸாகவே தான் வந்துகிட்ருக்கும். இதில் இன்னொரு கேள்வி வரும், இந்த வேப்பரைசர் சூடாக இருந்தால் தானே அது கேஸாக மாற்றி கொடுக்கும், ஆரம்பத்தில் இது சூடாக இருக்காது அப்படின்னு சொல்லி தோணும். அதனால தான் ஆரம்பத்தில் நம்ம இந்த ஸ்டவ்வை கொஞ்சம் நேரம் எரிய விடுறோம். ஆரம்பத்தில் நம்ம மண்ணெண்ணெயை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதில் நெருப்பை வச்சு இந்த வேப்பரைசரை சூடாக்குறோம். ஸோ அது சூடானதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷரை கொடுக்கும்போது அதுக்கப்புறமா இந்த வேப்பரைசரில் பட்டு வரக்கூடிய மண்ணெண்ணெய் எல்லாமே கேஸாக மாறி நமக்கு வர ஆரம்பிக்குது. இந்த ஏர் அடுப்பில் உள்ள முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, பழைய திரி அடுப்பில் பார்த்தீங்கன்னா அதை திருக்கும்போது திரி மேலே வரும், அது மூலமாக அதிகமான நெருப்பு எரியும், கீழே போகும் கம்மியான நெருப்பு எரியும். ஆனால் இது வந்து அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை. இந்த ஏர் அடுப்பில் பார்த்தீங்கன்னா இந்த நெருப்போட அளவு, இந்த ஃப்ளேமோட அளவை வந்து நம்மளால் ரொம்பவே அருமையாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷரை அதிகப்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த மண்ணெண்ணெய், அந்த கெரோசின் வரக்கூடிய அளவும் வந்து அதிகரிக்கும். அது மூலமாக நமக்கு இங்கே ஃப்ளேமும் வந்து நல்லா எரியும். அதே மாதிரி ஃப்ளேமை குறைக்கணும் அப்படின்னா இந்த ப்ரெஷரை நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு நாபு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம லூஸ் பண்ணுறது மூலமாக இதுலேருந்து ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். ஸோ அதை மறுபடியும் டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த அளவு ஃப்ளேம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் செட் பண்ணிக்கலாம். சரி, இது ஒரு எஃபெக்டிவான மெத்தடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம முன்னாடி திரி ஸ்டவ்லாம் பயன்படுத்தியிருப்போம். அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய அந்த நெருப்பு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இல்லை சில நேரங்களில் ப்ளூ கலரில் எரியும். ஆனால் இதிலேருந்து வரக்கூடிய ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ப்ளூ கலரில் தான் எரியும். இந்த நெருப்பு ப்ளூ கலரில் எரிகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த கெரோசின், அந்த மண்ணெண்ணெய் வந்து முழுவதுமாக எரிக்கப்படுது. அந்த கம்பஷன் வந்து நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால தான் அந்த நெருப்பு ப்ளூ கலரில் எரியுது. எந்த ஒரு பொருளுக்கும் எஃபிஷியன்சி அப்படின்ற ஒன்று உண்டு. எந்தளவு நம்ம எரிபொருள் இன்புட்டை கொடுக்குறோம் அதுக்கு தகுந்தாப்பில் எந்தளவு ஹீட் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றது. முன்னாடி பயன்படுத்தின அந்த திரி ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னா 50% தான் அதோட எஃபிஷியன்சி. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம கொடுக்கக்கூடிய எரிபொருளில் 50% தான் எரிஞ்சு நமக்கு அவுட்புட்டாக ஹீட் வந்து கிடைக்கிது. அதே இந்த ஏர் அடுப்பில் பார்த்தீங்கன்னா இதோட எஃபிஷியன்சி 55லேருந்து 70% வரைக்கும் இருக்கும். அதாவது இதில் கொடுக்கக்கூடிய எரிபொருள் 55லேருந்து 70% வரைக்கும் எரிஞ்சு நமக்கு அவுட்புட் ஹீட்டை வந்து கொடுக்கும். அதனால தான் இந்த ஏர் அடுப்பு அப்படின்றது ஒரு எஃபெக்டிவான மெத்தடாக இருந்தது. சரி, அடுத்தபடியாக இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேர் வீட்டில் இது இருக்கும், ஆனால் பயன்படுத்தாமல் இருப்பீங்க. ரொம்ப நாள் கழித்து பயன்படுத்தணும்னு முயற்சி பண்ணும்போது சரியாக ஆனாகாத பிரச்சனைகள் வரும். நான் ஃபேஸ் பண்ண எனக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள் என்னென்னன்றது சொல்கிறேன். முதல் விஷயம் இந்த டேங்க். இந்த டேங்க்கில் ப்ரெஷர் வந்து நின்னாதான் அதிலிருந்து ப்ராப்பராக வந்து இந்த மண்ணெண்ணெய் வந்து வெளியில் வரும். ஸோ அப்போ அந்த ப்ரெஷர் நிற்கிதா அப்படின்றத செக் பண்ணணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பம்போட அந்த வாஷர் இருக்கு இல்லையா, இது சுருங்கிருச்சு அப்படின்னா அந்த சைடில் வந்து கேப் விழ ஆரம்பிச்சிடும். இந்த பம்போட சைடில் வந்து கேப் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ கேப் விழுந்துருச்சுன்னா நமக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது உள்ளே வந்து ப்ரெஷர் போகாது. சும்மா நம்ம முன்னாடியும் பின்னாடியும் இழுத்துட்ருப்போம். அதனால் அந்த வாஷரை வந்து கொஞ்சம் வெளிப்பக்கமாக விரிச்சு விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அது கரெக்டாக ஃபிட் ஆயிரும். அதுக்கப்புறமா நமக்கு ப்ரெஷர் வந்து கிடைக்கும். அடுத்ததாக இது இரும்பால் ஆனது அப்படின்றதுனால இதில் நிறைய மெட்டல் டஸ்ட் வந்து உருவாகும். இந்த டேங்குக்குள்ளேயும் சரி வெளிப்புறத்துலையும் சரி நிறைய மெட்டல் டஸ்ட் வந்து உருவாகும். ஸோ நம்ம ப்ரெஷரை கொடுத்தாலும் நமக்கு இங்கே மண்ணெண்ணெய் வரல, இல்லை கேஸ் வந்து சரியாக வரலை அப்படின்னா இந்த சின்ன ஹோல் இருக்கு இல்லையா, இதில் வந்து அடப்பு ஏதாவது இருக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்காக இது நிறைய பேத்துக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பின் வந்து கொடுப்பாங்க. இந்த பின்னை வச்சு நீங்கள் லேசாக குத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த அடப்பு வந்து நீங்கிரும். அதுக்கப்புறமா நமக்கு கேஸோ இல்லை மண்ணெண்ணெயோ வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதில் முக்கியமான விஷயம் இந்த டேங்க்கில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான். இந்த டேங்க்கில் ப்ரெஷர் நிற்கலை, இந்த டேங்க்கில் ஏதாவது ஹோல் இருக்குது, துளை இருக்குது, அதே மாதிரி இந்த வேப்பரைசரில் ஏதாவது துளை இருந்தாலும் நமக்கு இந்த அடுப்பு வந்து ப்ராப்பராக வேலை செய்யாது. நம்ம அந்த அடுப்பை மாற்றி தான் ஆகணும். அடுத்ததாக இதிலேருந்து வெளிப்படக்கூடிய பொல்யூஷன், விறகடுப்பை கம்பேர் பண்ணும்போது இதிலேருந்து வெளிப்படக்கூடிய பொல்யூஷன் கம்மி. ஆனால் அதே சமயத்தில் எல்பிஜியை கம்பேர் பண்ணும்போது இதிலேருந்து வெளிப்படக்கூடிய பொல்யூஷன் அதிகம். காரணம், இது ஒரு ஹைட்ரோ கார்பன் ஃபியூவல். இவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.